குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா மார்ச் 9, 2026 திங்கட்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய 2ஆம் கட்ட அமர்வு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 9ஆம் தேதி தொடங்குது. மக்களவைத் தலைவரான ஓம் பிர்லா அவர்களை பதவி நீக்கம் கோரும் எதிர்க்கட்சியோட தீர்மானமும் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் வாக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளிலே வந்து பார்த்திங்கன்னா தாக்கலாக இருக்குது, ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவர்கள் மேலே என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? கடந்த காலங்களில் மக்களவைத் தலைவராக இருந்த ஜிவி மௌலங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா 1954, ஹுக்கும் சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 1966, பல்ராம் ஜாக்கர் அப்படிங்கிறது 1987. இவங்க 3 பேர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்க தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. எல்லாமே தோல்வியில் தான் அடைஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவரான ஓம் பிர்லா மீது வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வராங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியில் முடிய தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மெஜாரிட்டியான எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம். நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் பாலேந்திர ஷா என்ற பாலன் அது தலைமையிலான ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 35 வயதே ஆனால் இளம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருக்கிறார், ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த 74 வயதான சர்மா ஒலி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற அதாவது மாணவர்கள் போராட்டத்தின் பின்னகு வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவி இழந்துட்டார். அதுக்கப்புறம் நடக்கப்பட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் வயது பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், ஓகேங்களா? அவரை பற்றி டேட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவே போதுமானது, சரிங்களா? அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க 17 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. பல்வேறு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள், வரியில்லா இறக்குமதி அனுமதி, மூலதன சரக்கு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் உள்ளிட்ட ஒத்திசைவு குறித்து அந்த குழு ஆய்வு செய்யும். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல், உற்பத்தி, சேவைகள், மதிப்பு கூட்டல், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் செயல்திறன் குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடும், ஓகேங்களா? வர்த்தகம், சுங்கத்தீர்வை, நிதி ஆயோக், இந்திய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை, மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரி ஆகிய பிரதிநிதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் இருப்பாங்க, ஓகேங்களா? சிறப்பு பொருளாதார மண்டலமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குப்பா ஸ்கூல் புத்தகத்தில். அதனால தான் அதை பற்றி டேட்டா சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அடுத்தது கடந்த 1965ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்று வீர தீரத்துடன் செயல்பட்ட வீர சக்ரா விருது பெற்ற ஹவில்தாரான கேஜி ஜார்ஜ் 95 வயது. இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. கேரளம் கோட்டயத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகமாக கொண்டவர். 1931ஆம் ஆண்டு பிறந்து இந்திய ராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு சிக்னல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றிருக்காரு. 1965 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பணி ஒரு முக்கியமாக தான் கருதப்பட்டது. இவரை பாராட்டி போர்க்கால சாதனைக்காக வழங்கப்படும் 3வது பெரிய விருதாக கருதப்படுது வீர் சக்ரா விருது. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இவர் இப்போ காலமாயிருக்கார், ஓகேங்களா? அடுத்தது குருவாயூர் தேவஸ்தான வாரியத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கேரள குருவாயூரில் புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில் இருக்குது. இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷினிஜா, ஓகேங்களா? ஷினிஜா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா? கடந்த 50 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுவது இதுதான் முதல் முறை, ஓகேங்களா? அடுத்தது விபிஜி ராம்ஜி திட்டத்தினுடைய லட்சணை வடிவமைக்க வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் அப்படின்ற திட்டம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இருக்குல்ல, அதனுடைய மாற்றுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 125 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பணி நாட்களாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்கணும், ஓகேங்களா? இது வந்து முன்னாடி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இது வந்து 100 நாட்களாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் முழுவதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை திருத்தம் மேற்கொண்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. இதற்கான லட்சணை, அதாவது அதுக்கு ஒரு சிம்பிள் ரெடி பண்ணணும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போட்டி தொடங்கியிருக்காங்க. மை கவ் அப்படின்ற வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து தொடங்குது. யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டிசைன் ரெடி பண்ணி கொடுக்கலாம், ஓகேங்களா?
அடுத்தது இந்திய கச்சா எண்ணெய் தேவையில் 88% வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி மூலம் தான் பூர்த்தி செஞ்சிட்ருக்கு. அதாவது அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் இருக்கும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியா கடந்த ஆண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 41% வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரிணையில் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பஞ்சாபில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வழங்குறது அந்த திட்டம். இந்த திட்டத்தின்படி மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாயும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேசிய துப்பாக்கிச் சுடுதல் தகுதிச் சுற்றில் மகளிர் T25 மீட்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்னுடைய ஹர்ஷ்தீப் கவுர் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சாம்பியன் ஆயிருக்கு. அதாவது ICC T20 ஆடவர் உலகக்கோப்பை போட்டியில் 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்கோம். இதன் மூலம் T20 உலகக்கோப்பையை வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கிய சாதனைகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 1 T20 உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வாங்கியிருக்கோம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டியை நடத்தும் நாடு வந்து சாம்பியன் பட்டம் வெல்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 முறை சாம்பியன் பட்டம் வென்ற நாடு அப்படின்ற பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய வேகப்பந்து வீச்சரான லீ டஹிஹூஹு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது உலகக்கோப்பை போட்டி T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனுக்கு வழங்கப்படும் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த அமித் பபுவால் தான் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காரு. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக T20 உலகக்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் கோப்பை வடிவமைச்சார். இப்போ T20க்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கோப்பை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அவங்களுக்கு சொன்னால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ப்பா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். TNUSRBல எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில். ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வினாக்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் கேப்டனு, யார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதை நம்ம தனியாகவே பார்த்துடலாம். சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே நம்ம அது வீடியோவை நடத்திடுவோம். ஓகேவா. ஓகேப்பா. இன்னைக்கு கண்டபஸோட தான் தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக தொடங்கப்பட்ட சிறை டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.